வணக்கம் அன்பு சொந்தங்களே. இந்த முறை இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இப்போது பேசுவதற்கு முன்பு நண்பர்களிடமிருந்த அன்பான அழைப்புகள். அந்த அன்பான அழைப்புகளில் பதட்டமும் தொட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் மீண்டும் மீண்டும் வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றனவே. கடந்த 3 நாட்களாக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து தொடர்ந்து வதந்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த வதந்திகளை நீங்கள் அசை போடுவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய ஓராண்டுக்கு மேலாக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு கொண்டு வந்தது. முதலில் அவருடைய உடல்நல பாதிப்பு பற்றிய செய்தி வெளியானது செப்டம்பர் 2014 அவர் சிறையில் 21 நாட்கள் வைக்கப்பட்ட போது 3 முறை டாக்டர் சாந்தாராம் அவரை சந்தித்து பேசினார். அவருக்கான மருந்துகளை அவர் தொடர்ந்து உட்கொள்கிறாரா என்பது பற்றி கேட்டறிந்தார். அப்போது அவர் சரியாக மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி முதலில் வந்தது. செப்டம்பர் அக்டோபர் 2014 பிறகு அந்த ஓராண்டு காலம் அந்த செய்திகள், முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றிய வதந்திகளோ செய்திகளோ பெரும்பாலும் வெளியே வரவில்லை. அதற்கு பிறகு 2015 ஜூலை 1 முதல் முறையாக முதலமைச்சரே தனது உடல்நலம் குறித்து அறிவிக்கிறார். இன்றைக்கு எனது உடல்நல குறைவு திடீரென்று ஏற்பட்ட காரணத்தினால் நான் ஒப்புக்கொண்ட இஃப்தார் விருந்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அறிவிக்கிறார். அதே போல ஜூலை 30 முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, எனது உடல்நலம் அதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னார். 3 விஷயங்கள்: பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், அதே போல ஆர்த்ரைட்டிக் நீ, அதாவது தேய்மானம், மூட்டு தேய்மானம். இந்த 3 விஷயங்களும் முதலமைச்சருக்கு பெரிய பிரச்சனையாக கடந்த ஓராண்டு காலமாக இருந்து வருகிறது. இதோடு அவர் குறைந்த அளவே வேலை பார்க்க வேண்டும், அதிக நேரம் நிற்கக்கூடாது என்பது பற்றிய பல ஆலோசனைகளை மருத்துவர்கள் அவருக்கு வழங்கி இருக்கிறார். முதலமைச்சர் தனது உடல்நலத்தை சரியாக பேணவில்லையா? சட்டசபை கூட்டத்தில் அதிகமாக உழைப்பை செலுத்தியது அவருடைய உடல்நலத்தை மேலும் பாதித்ததா? அது மட்டுமல்ல, மருத்துவமனையில் செப்டம்பர் 22 அனுமதிக்கப்படுவதற்கு முன்னதாக 4 நாட்கள் தொடர்ச்சியாக அரசு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கெடுத்திருக்கிறார். அதில் நீண்ட நேரம் நின்றிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை அவர் மீது கரிசனம் கொண்டவர்கள் சொல்கிறார்கள். இந்த விஷயங்களை முதலமைச்சர் கவனத்துடன் இருந்திருந்தால் இப்படி ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியம் எழுந்திருக்காது என்று சொல்கிறார். இன்னொரு பக்கம் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் அவருடைய உடல்நலம் பற்றிய முழுமையான அறிவிப்பு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அதை பற்றிய செய்திகளை கொடுத்தாலும் கூட அவர்கள் முதலிலேயே இந்த செய்தியை மொத்தமாக அவருக்கு 2 வாரம் 3 வாரம் ஓய்வு அவசியம் என்றால் அதிகமாக வேலை செய்ததன் காரணத்தினால் அவருக்கு தீவிர ஓய்வு தேவைப்படுகிறது என்பதை முழுமையாக அறிவித்திருக்க வேண்டும். அப்படி செய்ய அவர்கள் தவறிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் அதிமுக கட்சியுடைய கம்யூனிகேஷன் பிரிவு என்பது, செய்தி தொடர்பு பிரிவு என்பது மிகவும் பலவீனமான ஒரு பிரிவாக இருக்கிறது. அவர்கள் உடனுக்குடன் இந்த செய்திகளை, சரியான செய்திகளை அவர்கள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் பலவீனமாக இருக்கிறார். இந்த பிரச்சனைகளின் காரணமாக இந்த வதந்திகள் பூதாகரமாக இன்றைக்கு உருவெடுத்து வந்து கொண்டிருக்கு. இந்த வதந்திகளுக்கு பின்னால் அரசியல் உள்நோக்கங்கள், அரசை பலவீனப்படுத்துகிற நோக்கங்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். இருந்தாலும் இதனை சரியாக கையாள்வது எப்படி முதலமைச்சருடைய உடல்நலத்தை மருத்துவர்கள் குழு கையாள்கிறதோ, அதை நிர்வாகம் செய்து அதை சரிப்படுத்தி அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, அந்த உடல் நலத்தை எவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்கிறார்களோ, அதே போல இந்த செய்திகளை நிர்வாகம் செய்வதும் மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவருடைய சிகிச்சை பெறும் படம் வர வேண்டும், குறைந்தபட்சம் அவர் ஒரு வீடியோ கிளிப்பிங்காவது பேசி மக்களுக்கு தனது நிலையை விளக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு ஜனநாயகத்தில் எழுவது, மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எழுவது என்பது இயல்பானது. மக்கள் அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்களுடைய முதலமைச்சருடைய உடல்நலத்தை பற்றி அறிவதற்கான உரிமை இருக்கிறது என்கிற அடிப்படையில் உடனடியாக முதலமைச்சரிடமிருந்து ஒரு செய்தியாவது, எழுத்துப்பூர்வமான செய்தியாவது உடனடியாக கொடுத்து இது போன்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்
என்று இப்போது .com கேட்டுக்கொள்கிறது. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.